Hi guys, welcome back to Idea Tech Tamil channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா how to making the easy way to video editing. ஓகேங்களா, எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஒரு யூடியூப் சேனல் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எந்த அளவுக்கு வீடியோ வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து கிடைச்சிட்டே இருப்பாங்க. அது மட்டும் போதுமான வந்து கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரோத்ன்றது வேற லெவலாக வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். என்னன்னு வந்து தெரியலங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் மார்க் இருக்குது வந்து தெரியல, அதோட குவாலிட்டி வந்து செக் பண்ண மாட்டாங்க, ஏதோ நம்ம வந்து வீடியோ வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல் சொல்லுவாங்க. பிகினர்ன்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தவறுகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதுலயும் ஒரு சில பிகினர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வீடியோ வந்து சூப்பராக வந்து இனி வரையும் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா, இப்போ என்னதான் இதுக்கு வழின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு ஈஸியான வே தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் வந்து கிடையாது. எல்லாருமே அவ்வளோ பெரிய விஷயன்றதை நினச்சிக்காதீங்க. ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். ஓகேங்களா, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ எடிட்டிங்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக எடிட் பண்ணக்கூடிய ஒரு எடிட்டர் ஆப். ஓகேங்களா, இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். கட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, டெக்ஸ்ட் வந்து கொடுக்குறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டைட்டில் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, சப்ஸ்கிரைபர் டேக்கை வந்து எப்படி ஆட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து சொல்லித்தரேன். ஏன்னா இது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து யூடியூபர்ஸ் வந்து ஆகுது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து நிறைய வந்து தெரிஞ்சிங்கன்னா கைன் மாஸ்டரில் இருக்கக்கூடிய பல விதமான வீடியோஸ் வந்து இந்த யூடியூப்பில் இருந்துட்டு தாங்க இருக்குது. வேறு லெவலான எடிட்ஸ்லாம் எல்லாம் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த டிப்ஸை வந்து எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் வாட்டர் மார்க்கு வராமல் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம். வாங்க ஸ்க்ரீன் பேக்கில் வைப்போம். ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஆப் தான் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர். ஆரம்ப காலத்துலேருந்து எல்லா யூடியூபர்ஸும் இதில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வேறு லெவலில் வந்து போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க. 16:9 பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியது வந்து இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் வந்து தேர்ந்தெடுங்க. நான் வந்து எப்படி தேர்ந்தெடுங்க அந்த மாதிரி வந்து தேர்ந்தெடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஓட்டணும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எரர் வந்து இருக்குது. நம்ம வந்து பேசினதுலாம் தவறுதல் இருக்கலாம், இல்லைனா அந்த இடத்த வந்து தூக்கணும் வந்து நினைப்பீங்க. இப்போ என்ன பண்ணால் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிசர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஆப்ஷன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேங்க. ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா ரெண்டாக வந்து பிரிச்சிடும். இதிலேருந்து நீங்கள் எவ்வளோ வீடியோ நீங்கள் வந்து தூக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த பக்கமாக இருந்தாலும் சரி இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ வீடியோ வந்து தூக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கரெக்டாக அந்த இடத்துல அந்த பாயிண்ட் வந்து வச்சுட்டு சிசர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். இந்த பக்கம் ஒயிட்டாக இருக்குது வந்து அந்த பக்கம் இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணுறது, இந்த பக்கம் ஒயிட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரிமூவ் பண்ணுறது. ஓகேங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் அது வந்து ரிமூவ் ஆகிடும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஏதாவது இது பண்ண நினைக்கிறீங்களா, நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக வந்து போயிடும், இது ஃபுல்லாக வந்து போயிடும். இந்த பக்கம் வந்து பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் வந்து போயிடும். ஓகேங்களா, இப்போ நடுவில் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ப்ளே ஆகிட்டுருக்கு. அந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிப் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா அதுக்கு நடுவில் வந்து தவறை வந்து எப்படின்னு வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்த்தோம். ஒரு சில நேரங்களில் வந்து இந்த பக்கம் இருக்கிற ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவையே கிடையாது, நான் வந்து ரிமூவ் பண்ணணும். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே நம்ம வந்து இது வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டெலிட் ஆப்ஷன் வந்து இருக்கும். டெலிட் பண்ணிட்டீங்கன்னா வந்து டெலிட் ஆகிடும். மேலே ரிட்டன் வந்து இந்த ரிகவர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரிகவர் வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, நம்ம தப்பு எதனா வந்து பண்ணிட்டோம்னா ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணி நம்ம வந்து ரிகவர் வந்து பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து டைட்டில் வந்து செட் பண்ண போகிறோம். டைட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ வந்து ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அது எப்படி நம்ம எடுத்து போனால் மீடியா வந்து கிளிக் பண்ணிங்க. இந்த கேட்டகரியில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட டைட்டில் வந்து வந்து எடுத்துக்கங்க. ஓகேங்களா, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்குங்களா, இது ப்ளே ஆகி முடிஞ்சவொடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரோ முடிஞ்சவொடனே நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்படியும் வந்து போடலாம். இல்லை நான் இதுக்கு நடுவில் தான் நான் வந்து இன்ட்ரோ வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த இன்ட்ரோ வந்து அழுத்தி பிடிச்சி இப்படி சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி நடுவில் வந்து விட்டிங்கன்னா இதுக்கு நடுவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிடும். நீங்களே வந்து பார்த்துட்டீங்க. ஒரு ஈஸியான முறையில் தாங்க, இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமும் வந்து கிடையாது எடிட்டிங் பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வைக்கணும் நான் வந்து ஆசைப்பட்றேன். ஓகேங்களா, இதுக்கு என்ன பண்ணணும், இந்த லேயர்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அது கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் சொல்லிட்டு வந்து நிறைய யூடியூப்பில் வந்து இருக்குது. க்ரீன் ஸ்க்ரீன் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குரோமா கீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, எனேபிள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து க்ரீனில் வந்து போய்டும். வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் கலர்னால் அதுக்கேற்ற மாதிரி கலரை மாற்றினீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து போய்டும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதாவது பண்ணால் வந்து பண்ணிங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் ஐக்கான வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து காட்டுது. நீங்களே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா, ஸ்மால் பண்ணோன்னா கூட நீங்கள் வந்து சூப்பராக வந்து பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸ்மால் பண்ணி முடிச்சோன்னே வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து வருது. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது வேறு லெவலில் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் வந்து எல்லாமே சொல்லும் போது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த மாதிரி தாங்க நீங்கள் இன்ட்ரோ அவுட்ரோ எல்லாமே வந்து இப்படி தான் வந்து ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் செக்ஷன். இதில் எதனா ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து தெளிவாக வந்து சொல்லணும், டெக்ஸ்ட் மூலிமா சொல்லலாம், இந்த ஆப்ஷன் வந்து இது பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வேர்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து ஆட் பண்ணி முடிச்சோன்னா வந்து ஓகே வந்து கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பேஜில் வந்து வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டோட டிசைன் வந்து மாற்றுறவங்க வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுன்றதை நீங்களே வந்து சூப்பராக வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, நான் ஒரு ஃபாண்ட் நான் வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து தேர்ந்தெடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாகனா இதை வந்து கிளிக் பண்ணி பெருசாகனா ஆகும். இதோட அனிமேஷன் என்ன வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து இருக்குது, பாப்பப்பில் வர மாதிரி. அது வந்து என்னென்ன ஸ்டைல்லாம் இருக்குங்க நீங்களே வந்து பாருங்கள். ஓகேங்களா, அது வந்து உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் என்ன ஸ்டைலில் வந்து அங்கே வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியே வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளிக்கர் மாதிரி ஆகும். ஓகேங்களா, பல்ஸ் மாதிரி வந்து இது வந்து ஆகும். இது வந்து அனிமேஷன்ஸு. ஓகேங்களா, இது வந்து அது வந்து இன்ட்ரோன்னு சொல்லுவாங்க, இது வந்து அவுட்ரோன்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிங்க ஃபாண்ட். இப்போ வந்து பாருங்கள், ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா, ப்ளே பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. ஈஸிவே தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எப்படி சொல்கிற ஒரு விஷுவல் வந்து கொண்டு வரணும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்கன்னா அது வந்து ஜஸ்ட் வந்து கட் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் மாதிரி பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கேட்டகரி வந்து இருக்குது. உங்களோட வீடியோ வந்து எப்படி வந்து நெக்ஸ்ட் பக்கத்துக்கு வந்து போகணும் அப்படின்ற மாதிரி டிசைன்ஸ்லாம் ஒரு சில டிசைன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகும். ஓகேங்களா, வேணும்னா அதிகமாக நீங்கள் வந்து ஸ்டோரில் போய் நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய விதமான கேட்டகரிஸ் வந்து கிராஃபிக்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கைன்மாஸ்டர் பற்றி நீங்கள் வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டால் வேறு லெவலில் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து நீங்கள் வேறு ஒரு ஃபுட்டேஜ் வந்து வீடியோ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா லேயரை கிளிக் பண்ணி மீடியாவில் வந்து போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வீடியோ வந்து உங்களால் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ண முடியும். அது வந்து கிராப் வேணுமானா இங்கேயே வந்து பண்ணிக்கலாம். கிராப் அதுக்கேற்ற மாதிரி வந்து கிராப் பண்ணி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பாருங்கள், இங்கே வந்து கிராப் பண்ணி நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அப்படி வச்சுக்கலாம், இல்லை ஃபுல்லாக வச்சுக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து ப்ளே ஆகிட்ருக்கோம். ஓகேங்களா, வேணான்னா அதை கிளிக் பண்ணி வந்து டெலிட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலில் இருக்க இந்த ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ண நினைக்கிறீங்க, அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும்போது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் போய் முடியும். இல்லை ஃபுல்லாகவே ஜூமில் வேணும்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. இது கிளிக் பண்ணி பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஜூம்லேயே தான் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிட்ருக்கோம், உங்கள் கண்ணு வரைக்கும் வந்து தெரியும். சரி, ஓகே ஐஸ், இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து இதை பற்றி சொல்லணும், இன்னும் சொல்லிக்கிட்டே வந்து போகலாம். பிகினருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து போதும், நீங்களே வந்து ஃபியூச்சரில் வந்து சூப்பராக வந்து கற்றுப்பீங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விதமான வீடியோஸ்லாம் வந்து போட போகிறோம். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து எல்லா வீடியோ வந்து கண்டு கழிங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.